Good morning everyone. Today we are going to see the topic geometry. Geometry na already என்னன்னு பார்த்தோம், study of shapes. ஓகேவா, ஷேப்ஸை பற்றி படிக்கிறது தான் geometry. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லைவ் கிளாஸில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 2D ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பிளாக் போர்ட், சர்க்கிள் ஷேப்புக்கு சிடி, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு சைன் போர்டு அண்ட் ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு செஸ் போர்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2D ஷேப்ஸ்னால் என்னது? 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ், அதாவது லென்த் அண்ட் பிரெத் மட்டும் இருக்கிறது தான் வந்து 2D ஷேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3D ஷேப்ஸ். இதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், அப்புறம் ஹைட் இருக்கும். இது 3 இருக்கிறதுனால தான் இது பேர் 3D ஷேப்ஸ், 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3D ஷேப்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு பிரிக் கொடுத்துருக்காங்க, அது கியூபாய் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பர்த்டே கேப் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஷேப்பில் இருக்குது? கோன் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க, அது ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்யூப் பற்றி படிக்க போகிறோம். க்யூப்னால் என்னது? ஸ்கொயரோட 3D ஷேப் தான் க்யூப். ஓகேவா? இட் இஸ் a 3D ஷேப். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஸ்கொயருக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? க்யூப்க்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த 6 ஃபேஸஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். சரியா? எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். It has 8 vertices. verticesனா இது இருக்குல்ல, இந்த எட்ஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்? vertices. இங்கே 7 இருக்குது, ஸோ கீழே ஒன்று இருக்கும், அது 8. ஓகேவா? மொத்தம் 8 vertices இருக்குது அண்ட் 12 edges இருக்குது. எட்ஜஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் அந்த சைடு ஒரு 3 10 11 அண்ட் 12 இருக்கும். சரியா? மொத்தம் 12 vertices இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸு இல்லைன்னா நம்ம விளையாடுவோம்ல டைஸு, அதை வச்சு எடுத்து பாருங்கள் அதில் எத்தனை vertices இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு. சரியா? நெக்ஸ்ட்டு க்யூபாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a 3D ஷேப். இது எதோட 3D ஷேப்? ரெக்டாங்கிளோட 3D ஷேப். ஓகேவா? இட் ஆல்சோ ஹேவ் 6 ஃபேஸஸ். இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சோ அதே தான் க்யூபாய்டுக்கும் இருக்குது. சரியா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இட் ஆல்சோ ஹேவ் 8 vertices அண்ட் 12 edges. இதுக்கும் 8 vertices அண்ட் 12 edges இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலிண்டர். இட் இஸ் a 3D ஷேப். 2 base lie in upper and lower surface in a cylinder. ஓகேவா? சிலிண்டருக்கு என்ன இருக்கும்? 2 பேஸ் இருக்கும். அதாவது சிலிண்டர் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், 2 பேஸு, அதை ஜாயின் பண்ணி இப்படி தான் நமக்கு சிலிண்டர் இருக்கும். ஓகேவா? ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 bases. ஹைட் என்னன்னா அந்த 2 பேஸுக்கும் நடுவில் இருக்க ஹைட்டு தான் வந்து அந்த சிலிண்டரோட ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிலிண்டர்ஸோட எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பியருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? நம்ம எர்த் கூட என்ன ஷேப்பில் தான் இருக்கான்? ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது. அப்புறம் ஆரஞ்சும் ரவுண்டாக ஸ்பியர் பால் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ அதுவும் ஸ்பியர் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்பியர் எதோட 3D ஷேப்? சர்க்கிளோட 3D ஷேப். ஓகேவா? இட் இஸ் a 3D ஷேப். இட் ஹேஸ் 1 சர்ஃபேஸ். இதுக்கு சைட்ஸுன்னு எதுவுமே கிடையாது. சைட்ஸு, கார்னர்ஸு, எட்ஜஸ்ஸு எதுவுமே கிடையாது. இட் ஹேஸ் ஒன்லி 1 சர்ஃபேஸ். ஓகேவா? ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குமா, அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து அந்த சர்ஃபேஸை எங்கே டச் பண்ணாலும் அது சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிளே வச்சுருக்காங்க. இது சென்டர் பாயிண்ட் இருக்குது. இது 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 எல்லாமே நமக்கு சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். சரியா? இட் ஹேஸ் நோ vertices அண்ட் நோ edges. இதுக்கு எந்த எட்ஜஸும் இருக்காது. இதுக்கு ஷார்ப்பாக எந்த எட்ஜுமே இருக்காதுல்ல. எந்த எட்ஜஸும் இருக்காது, எந்த verticesஸும் இருக்காது.
நெக்ஸ்ட்டு கோன். கோன் இஸ் a 3D shape. It has a circle in its base. பேஸில் என்ன இருக்கும்? ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா டாப்பில் ஒரு கோன் ஷேப் ஒன்று இருக்கும். The distance from the top of the cone to the center, the base is called as height. இதில் இந்த தான் பேஸ், அந்த ஷார்ப் எஜ்லேருந்து கீழே அந்த சர்க்கிளை டச் பண்ணுற வரைக்கும் இருக்கிறது தான் இதோட ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? Distance from the apex to any point lying on the circumference of the base is called the slant height. இதோ இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் வந்து slant height அப்படின்னு சொல்லுவாங்க. The height and slant height are not equal. இந்த ஹைட்டும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ கோனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? பர்த்டே கேப், ஐஸ் கோன்ஸு, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் த 3D ஷேப்ஸ் லையிங் அரவுண்ட் அஸ். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அது எத்தனை ஷேப்ஸ், அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது, எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி எழுத போகிறீங்க. ஓகேவா? நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டைஸ் கொடுத்துருக்காங்க. அது க்யூப் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு 6 சைட்ஸ் இருக்கும், 8 கார்னர்ஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இப்போயே மீதி 4 டேபிளையும் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக் த இமேஜஸ் ஆஃப் த பிளாக் தட் கேன் பி சீன் ஃப்ரம் மேன்ஸ் வியூ. ஒரு மேன் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம அவனோட வியூவில் இருந்து அவனுக்கு எப்படி அந்த கியூபாய்ட் தெரியுது அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பிக்சரில் பாருங்கள், அவன் இந்த பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு இதுதான் தெரியும். ஸோ அவங்க இதை டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள், இதில் அவன் எந்த பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான்? இங்கே. ஸோ இப்போ இந்த ஷேப் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இங்கே 1 2 3 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 பிளாக்ஸ் இருக்கிறத டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இந்த மேன் இங்கே பார்த்த மாதிரி இருந்துருக்கான். இங்கேயும் 1 2 3 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ 4 பிளாக்ஸ் இருக்கிறத டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவன் நெக்ஸ்ட் இங்கே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. 1 2 3 4 5. இது இந்த பாக்ஸை டிக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். எல்லோரும் ஃபினிஷ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். ஸோ இப்போ நம்ம இது இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸ்பியர் ஷேப்பில் என்ன இருக்குது? இது. நெக்ஸ்ட்டு இது என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது க்யூப் ஷேப்பில் இருக்குது. இது கோன் ஷேப். இது கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட்டு true or false? Cube has 6 square faces. It's true or false? Yeah, it's true. Cubeக்கு 6 square faces தான் இருக்கும். ஸோ அதனால் இது true. The height and slant height of the cone are equal. இது false. ஏன்னா நம்ம என்னென்னு படித்தோம்? height and slant height of the cone are unequalனு படித்தோம். அது ஈக்குவலாக இருக்காதுன்னு படித்தோம். சரியா? நெக்ஸ்ட்டு cuboid has 7 vertices. இதுவும் false. ஏன்னா நம்ம cuboid has 8 vertices அப்படின்னு படித்தோம். ஓகேவா? 2 bases lie in upper and lower surface of the cylinder. சிலிண்டருக்கு எத்தனை பேஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 2 bases. 1 2. ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ இது ட்ரூ. ஸ்பியர் இஸ் a 3D ஷேப். இதுவும் ட்ரூ தான். ஸ்பியருங்கிறது என்னது? 3D ஷேப். ஸோ இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் த ரொட்டேஷன் ஆஃப் ஃபெமிலியர் 2D ஷேப்ஸ். ட்ரா 2 vertical lines in a white paper. சரியா? ஒயிட் பேப்பரில் ஒரு vertical லைன் வரைய போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு ட்ரா சர்க்கிள் வித் ரேடியஸ் 6 cm in a chart. ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டு அதில் 6 cm ரேடியஸ் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். தென் கட் த சர்க்கிள் ஃப்ரம் த சார்ட். சார்ட்லேருந்து அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துகிட்டு fold it into 4 equal parts and spread again. ஸோ அந்த பேப்பரை அப்படியே மடக்க போகிறோம். 4 folds பண்ண போகிறோம். ஸோ 1 and 2 மொத்தம் 4 folds பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் பிரித்தோன்னா அங்கே நமக்கு 4 பார்ட்ஸாக அந்த சர்க்கிள் பிரிஞ்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரா ஆர் பேஸ்ட் 4 pictures on the circle as shown in the figure. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 பிக்சர் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லை பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஃபிக்ஸ் த ரவுண்ட் ஷாட் ஆன் த ஒயிட் பேப்பர் பை யூஸிங் அ பின் இன் சென்டர். ஸோ அந்த ஒயிட் ஷார்ட்டில் ஒரு பின் குத்தி சென்டரில் பின் குத்தி அதை வச்சிடணும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1/4 ரொட்டேஷன்னா என்ன, 1/2 ரொட்டேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பிக்சரில் இருக்கிறது தான், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் 1/4 ரொட்டேஷன். ஏன்னா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் பிக்சர், அப்படி தானே. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த பீகாக் எடுத்துக்கலாம். இந்த பீகாக் என்ன இருக்குது, இங்கே இருந்தது 1 ஸ்டெப் மூவ் ஆகி நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன வந்துடுச்சு, இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அதாவது இந்த பிரிஞ்சால் இருந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால் என்ன ஆகிடுச்சு, அந்த ஆனியன் இருந்த இடத்துக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் ஆகிருக்கு. இதுதான் வந்து 1/4 டர்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1/2 டர்ன். 1/2 டர்னுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்னென்னா ஹாஃப் டர்ன். என்ன சொல்லுவாங்க, ஹாஃப் டர்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஹாஃப் டர்ன்னா ரெண்டு இடத்துக்கு ரெண்டு இது மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த பீகாக்கு 1 and 2 மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அதாவது இங்கே ஆனியன் வந்துச்சுல, அந்த இடத்துக்கு பீகாக் வந்துடுச்சு. அப்போ இந்த ஆனியன் என்ன இருக்கும், 1 2 அப்படியே இங்கே வந்துடும். ஸோ ஹாஃப் டர்னுங்கிறது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே தலைகீழாக மாறிடும். சரியா, அதுதான் வந்து ஹாஃப் டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் 1/4 டர்ன். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதை 1/4 டர்ன் ஒரே ஒரு வாட்டி இப்படி டர்ன் பண்ணேன்னா அது என்ன ஆகுது, நம்ம ஃபோனை இப்போல்லாம் ஹாரிசானலாக வச்சு பார்த்துட்ருக்கீங்களா, அப்படியே வேர்ட்டிக்கலாக திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பிக்சர் கிடைக்கும். ஸோ 1/4 டர்ன்னா என்னது, நம்ம பிக்சரை வேர்ட்டிக்கலாக திருப்பி பார்க்கும் போது, 1 டைம் வேர்ட்டிக்கலாக திருப்பி பார்க்கும் போது கிடைக்கிறது தான் 1/4 டர்ன்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன்னா பிக்சர் அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ இங்கே மேலே இருக்க பிக்சரில் DCABன்ட்டு நேம் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்போ கீழே இருக்க பிக்சரை அப்படியே தலைகீழாக மாற்றி பார்த்தோன்னா அப்போ நமக்கு DCABன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ ஹாஃப் டர்ன்னா என்ன இருக்கும், அப்படியே நமக்கு தலைகீழாக மாறி இருக்கும். ஸோ இங்கே மேலே DCன்னு இருக்குது, இங்கே கீழே DCன்னு இருக்குது, இங்கே கீழே ABன்னு இருக்குது, மேலே ABன்னு இருக்குது செகண்ட் பிக்சரில். ஸோ இதை தான் வந்து ஹாஃப் டர்ன், இதை தான் வந்து ஹாஃப் டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அமாங் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் லைக் சேம் ஆஃப்டர் 1/4 டர்ன், புட் அ டிக் மார்க். ஓகேவா, 1/4 டர்ன்னா என்ன சொன்னோம், ஒரே ஒரு வாட்டி வேர்ட்டிக்கலாக திருப்பி பார்க்கும்போது அந்த பிக்சர் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சரை டிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரு பிரிஞ்சால் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வேர்ட்டிக்கலாக திரும்பி பார்த்தோன்னா அது அதே மாதிரி இல்லை, வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், எந்த சைடு திருப்பி பார்த்தாலும் அது எப்படி தான் இருக்குது, நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதை திருப்பி பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்குது, இல்லை வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதை டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளை எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் நமக்கு எப்படி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு அமாங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லைக் சேம் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன் என்னன்னு சொல்லியிருக்கோம், 1/4 டர்ன். ஓகேவா, 1/4 டர்னில் அப்படியே தலைகீழாக மாற்றி பார்க்கணும். எல்லா லெட்டர்ஸையும் தலைகீழாக மாற்றி பார்க்கும் போதும் அது அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் எப்படி இருக்குது, தலைகீழாக மாற்றி பார்த்தாலும் நமக்கு எக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஹெச் எப்படி இருக்குது, தலைகீழாக மாற்றி பார்த்தா அதுவும் ஹெச் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஹெச்சையும் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ பார்த்தோன்னா, ஏவை தலைகீழாக மாற்றி பார்த்தா எப்படி இருக்குது, அது ஏ மாதிரியே இல்லை. ஸோ அது கிடையாது, அதை எழுதக்கூடாது. சரியா, இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லாத்தையும் எழுதுங்க. ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்னா 1/2 டர்ன். ஸோ இது இப்போ மேலே ஆல்ஃபபெட்ஸ் பார்த்த மாதிரி இதில் நம்பர்ஸ் தலைகீழாக திருப்பி பார்க்கும் போது எந்த நம்பர்லாம் சேமாக இருக்கோ, அதே மாதிரி மாறாமல் இருக்கோ, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். ஓகேவா,
how the following numbers are changed after half turn. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஹாஃப் டர்ன் பண்ணி, அதாவது தலைகீழாக மாறினா எப்படி இருக்குமோ அப்படி எழுதணும் இந்த டேஷில். சரியா? 8 தலைகீழாக மாறினா எப்படி இருக்கும்? 8 மாதிரியே தான் இருக்கும். ஸோ எல்லாமே மறுபடியும் என்ன தான் நமக்கு 8 8 8ன்னு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன். உங்களோட ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 7ல் இருக்க எக்ஸசைஸ். ஓகேவா? தேங்க்யூ.